முட்டை வாங்கினீங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி எக் பெப்பர் கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் இதுக்கு நீங்கள் அடிக்டாகவே ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவான பர்ஃபெக்டான காம்பினேஷன்னே சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவியில் பார்த்தீங்கன்னா அந்த எக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அந்த கிரேவியோட மேட்ச் ஆகிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகு ஜீரக பொடியை நல்லா நைஸாக வந்து அரைச்சி சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து அவிச்ச முட்டைகளை இதில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வந்து இந்த வெள்ளையாக இல்லாமல் நல்ல இந்த மசாலாக்கள்லாம் இதில் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை பெப்பர் கிரேவியை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட போதுமானதாக இருக்கும். பச்சை மிளகாய் 3 மிளகாய் வந்து கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் புளிப்பு சுவைக்காக 2லேருந்து 3 பழத்தை வந்து மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து தக்காளி பழத்தை வந்து அரைச்சி ஜூஸாக கூட சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி சேர்த்தாலும் வந்து நமக்கு தக்காளி பழம் புளிப்பு சுவை வந்து கண்டிப்பாக வந்து இருந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எப்பயுமே இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலா பொருட்களாக சேர்க்கும் போது தான் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா வதங்கும் போது இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்க்க ஆரம்பிச்சோம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இது தாராளமாக 4 பேர் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மசாலாக்களே போதுமானதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே மேட்ச் ஆகி நல்லா வதங்கணும். எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி திக்னஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்பவும் முட்டை வாங்கிட்டு நீங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம முட்டை செய்யும் போது எப்பவும் சாப்பிட்றதோட கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதே டைம் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு கறி ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த முட்டை கிரேவியில். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து முட்டையை வந்து மிளகு ஜீரக பொடி போட்டு நல்லா வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண முட்டைகளை லாஸ்ட்டாக தாங்க இதில் சேர்க்கணும். இதில் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பொரிச்சதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து ஒரு திக்னஸாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தலைகளை இதில் வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்குனீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அந்த முட்டை கிரேவியோட இது செம்ம டேஸ்டாகவும் மாசாகவும் இருக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, இனிமேல் முட்டை கிரேவி செய்யணும்னா மசாலா அரைக்க தேவையே கிடையாதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த முட்டை கிரேவியை ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் செஞ்சிடலாம். ஸோ முட்டையை வந்து அடிக்கடி வாங்கிட்டு எப்போவும் ஒரே மாதிரி டிஷ் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.